பாயாசத்தோட சீக்ரெட் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். என் வார்த்தையை மீறி என் குழந்தைய கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். சும்மா வெண்பா என் பொண்ணு வெண்பா என் பொண்ணுன்னு வார்த்தைய சொல்லிக்கிட்டு இருந்தா யாரும் நம்ப மாட்டாங்க. செயல்ல காட்டும். எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா தயவு செஞ்சு நீங்க மட்டும் சொல்லாதீங்க. நீங்க வசதியா ஒரு அப்பாவா இருக்கீங்க, அதனால உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது. நீங்க ஒரு அம்மாவா இருந்து பாருங்க, அப்பதான் நான் பண்ண காரியம் உங்களுக்கு புரியும். புருஷன் பேச்ச கேட்டு நடக்கிறதுனால மட்டும் ஒரு குடும்பம் நடந்துராதுங்க. ஒவ்வொரு வீட்லயும் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி பண்ற 1000 விஷயம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு குடும்பம் நடக்கும். நான் பண்ண ஒரு காரியத்தால ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுதான். அப்படி நடக்காம வெண்பா ரன்னிங்ல ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அன்னைக்கு என் பொண்ணு ஜெயிச்சிட்டான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்கல்ல. ரன்னிங்கே அவளுக்கு வாழ்க்கையா இருந்து நாளைக்கு ஒரு நேஷனல் லெவல் காம்படிஷன்ல வின் பண்ணானா இன்னைக்கு நான் இப்படி பண்ணத சொல்லி திட்டுவீங்களா? என் பக்கமும் நியாயம் தாங்க இருக்கு. ஒரு தப்பு நடந்ததுனால உடனே என் பாசத்தை தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லு, யோசிச்சு என்ன நியாயத்தை வேணாலும் கொண்டு வந்து சேரு. ஆனா இந்த நிமிஷம் இப்ப என் பொண்ணு இங்க இல்ல, அதுக்கு நீதான் காரணம். அது மட்டும் இல்லன்னு ஆயிடாது. நாகர், இவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு ஏற்கனவே கம்பெனி ப்ராஜெக்ட் ஏகப்பட்ட தலைவலி இருக்கு. என் குழந்தைய எப்படி தேடணும்னு எனக்கு தெரியும். நான் தேடிக்கிறேன். டேய் நில்றா, நீ பாட்டுக்கு பேசாம கிளம்பி போற. நீ இருக்கும் போதே அவ என்ன எப்படி சீறிட்டு வந்தான்னு பார்த்தல்ல. இந்த வீட்ல நியாயமா நடந்துக்கிறதே ஆபத்தா இருக்கு. நீ இங்கே இருடா, இவ ஏதாவது என்ன பண்ணிட போறா, பயமா இருக்கு. உன்னை யாராச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமா? நீ சும்மா சீன் போடாம பேசாம இரு. நான் கிளம்புறேன். ஏன் மல்லி, எதுக்கு நீ சொல்லாம கொள்ளாம போன? பொம்பளைங்களால எல்லா வேலையும் பண்ணிட முடியாது. சில இடம் ஆபத்தான இடமா இருந்தா நாம போகாம தான் இருக்கணும். என் பொண்ணு காணாம போய் முழுசா 2 நாள் ஆச்சன்னி. அவ எங்க இருக்கா, சாப்பிட்டாளா, தூங்குனாளா, எதுவுமே தெரியல. நான் எப்படி நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? அவங்க என் பொண்ணை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னால ஒரு இடத்துல இருக்க முடியல நீ, அதான் போயிட்டேன். உன் மனசு எனக்கு புரியுது மல்லி, இங்க இருக்கிறவங்களுக்கு புரியலையே, என்ன பண்றது சொல்லு? வேற யாருக்கு புரியலனாலும் பிரச்சனை இல்ல. விஜய் ஏன் அண்ணி இப்படி இருக்காரு? எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல அண்ணி. இங்க பாரு மல்லி, விஜய் தம்பிய பத்தி உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தரோட உயிர் 7 மலையை தாண்டி 7 கடலை கடந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி விஜய் தம்பியோட உயிர் வெண்பா கிட்டதான் இருக்கு. வெண்பா கொண்டுனா விஜய் தம்பி வேற ஒரு மாதிரி ஆயிடும். அத நான் பல விஷயத்துல பாத்திருக்கேன். வெண்பா கிடைச்சா இது எல்லாமே மாறிடும் மல்லி. நீ விஜய் தம்பிய நினைச்சு வருத்தப்படாத. நான் யாரையும் நினைக்கல அண்ணி. எனக்கு என் பொண்ணு வேணும், என் வெண்பா வரணும். அது ஒண்ணு மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி, நீ அழாத அழாத, கிடைச்சிருவா. சாக்லேட் கேக் டீல். இதென்ன? இதுதான் கேக்கோட சீக்ரெட். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ரெண்டு பேரும் கிச்சன்ல என்ன பண்றீங்க? அப்பா இஸ் மேக்கிங் a chocolate cake for me. சூப்பரா இருக்கு. அம்மா, எனக்கு இதோட சீக்ரெட் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.